கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கு டியூஸ்டே விளாக் என்னன்னு பார்த்துடலாம். காலம்பர சமையல் முள்ளங்கி சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார், முட்டைக்கோஸ், பீன்ஸு, புடலங்காலாம் காய்கறி எல்லாம் மிக்சிங் போட்டு ஒரு கறி. அடுத்தது வெங்காயம் உரித்து ரெடியாக வச்சுருக்கேன். பருப்பு இங்கே வேக வச்சாச்சுங்க. அடுத்த டிஃபன் அவள் உப்புமா பண்ணியிருக்கேன். வெங்காயம்லாம் போட்டு சூப்பராக ஒரு அட்டகாசமாக டக்கரான ஒரு அவள் உப்புமா ரெடி. சுட சுட ஆவி பறக்க அப்படியே கிளைமேட் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அந்த மாதிரி சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இந்த சமயத்துக்கு. அப்புறம் இட்லிக்கு அரைச்சாச்சு. இட்லிக்கு உளுந்து அரைச்சிட்டேன். அரிசியானது ஓடிட்டுருக்கு. அதையும் எடுத்துட்டா அந்த வேலையை காலம்பர் ரொட்டீன் ஒர்க் கூட அந்த வேலையாகிடுச்சு. சாம்பார் பண்ணிட்டு பாருங்க. முள்ளங்கியும் வெங்காயம் போட்டு நல்லா சூடாக ஆவி பறக்க அப்படியே ஒரு சாம்பார் ரெடி. அடுத்த ரசமும் ரெடி ஆகிடுச்சு. கறி வேக வச்சுருக்கேன். கறி ரெடி ஆகிடும். சாதமும் ரெடி பண்ணணும். பாருங்கள், வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். ரசம் ரெடி. இங்கே வெந்நீர் போட்டிருக்கேங்க குளிக்கிறதுக்கு. அப்புறம் டீ போட்டு குடிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரியாகிறதுனால கொஞ்சம் லேட்டாக தாங்க குளிக்கிறேன், சமைச்சு முடிச்சுட்டா. அப்புறம் இந்த பாலாடை நீங்கள் தடவிட்டு வாங்க, ஃபேஷியல் போட்ட மாதிரி. நீங்கள் எதுவுமே தேவையில்லை. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சாப்பாடு எனக்கு எடுத்து வச்சுட்டேன். தட்டில் எடுத்து வச்சாச்சு. என்னென்னா ஆவி பறக்க அப்படியே சுட சுட சாதம், ரசம், முள்ளங்கி வெங்காயம், சின்ன வெங்காயம் சாம்பார், முட்டைக்கோஸ் கறி, மோர். இதான் இன்றைக்கு சமையலெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது என்ன ஒர்க்குங்கிறத போக பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் போண்டா, அதாவது மாவே அரைக்காமல் ரவையும் அரிசி மாவு வச்சு ஒரு போண்டா பண்ணியிருக்கேன். இது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். உண்மையாலே சூப்பராக இருந்தது. நல்லா கருக்கு முறுக்குன்னு வெந்நீர் ஆவி பிடிக்கிறதுக்கு போட்டு வச்சுருக்கேங்க. பையனுக்கு தான் ஸ்நாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இட்லி பார்த்துட்டேன். சீக்கிரமே இன்றைக்கி ஒரு ரிசப்ஷன் போகணும். எங்கள் தெரிஞ்சவங்க ரொம்ப கோவிலில் ஃப்ரெண்டு ரிசப்ஷனுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கேன். அதுக்கோசரம் இட்லி வாத்து அவங்க 2 பேருக்கு வச்சுட்டு போகலான்னு. பையனுக்கு ஒரு காஃபி போட்டாச்சு. பாருங்கள், ட்ரெஸ் பண்ணியாச்சு சூப்பராக. இது என்ன புடவைனாங்க, இது எனக்கு வராகி அம்மனோட புடவை எனக்கு கோவிலில் கொடுத்து வாங்கினது. பாருங்கள், நான் அவங்க ஃப்ரெண்டு எல்லோரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன். உங்கள் பொண்ணு உட்காந்துருக்கேன். என்னை பார்த்தோன்னா அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒருத்தர் அழகாக இருக்காங்கன்னா நம்மளுக்கு ஹாப்பியாக தானே இருக்கும். அப்புறம் வந்தாச்சு மண்டபத்துக்கு. ரிசப்ஷன் சாப்பாடு பாருங்கள். புரோட்டா, குருமா, அப்புறம் தோசை, சாம்பார், பிரியாணி, தயிர் சாதம், ஏகப்பட்ட ஐட்டம். என்னால் சாப்பிட முடியல, ஒரே சளி பிடிச்சதுனால. அடுத்தது பால், சுக்கு மல்லி காஃபி, அதாவது சுக்கு பழக்கூத்தண்டை போட்டு பால் குடித்தாச்சு. அடுத்து அங்கே டிஃபன்லாம் தோசையெல்லாம் வாத்துட்டு நாங்கள் அதான் பார்த்தோம். அப்புறம் வீடியோ அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். சூப்பராக ஃப்ரெண்ட்ஸோடு எடுக்கும்போது ஒரு ஜாலி தானேங்க. என்னதான் இருந்தாலும் வெளியில் வரும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களோடு இருக்கும்போது அது ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷம்தான். எனக்கு இது எப்போதுமே பிடிக்கும். எல்லாரோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் பாப்கார்ன் சாப்பிட்டு, பஞ்சு மிட்டாய், அப்புறம் பீடா அந்த வெத்தலையில் வச்சு கொடுக்குறது எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா காரில் வந்துட்டுருக்கோம். வீட்டில் அவங்களாம் சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அடுப்பை தொடச்சி எப்போதும் போல் நம்ம ஒர்க்கு பண்ணியாச்சு. பாருங்கள், பால் காய்ச்சி ரெடியாக அவங்களுக்கு வச்சுருக்கேன். அடுத்தது பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி அடுப்பை தொடச்சி எப்பவும் போல் ஜீரக தண்ணியெல்லாம் ஊற வச்சு எல்லாமே பண்ணி நம்ம ரொட்டீன் ஒர்க்கை பார்க்கணும்ல. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோதாங்க, ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. நாளைக்கு வெட்னஸ்டே விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, குட் நைட், வாழ்க வளமுடன்.